Hello friends, welcome back our channel. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் தான் ஆரியில் வந்து பேசிக் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு மற்ற எல்லா ஸ்டிச்சுமே நம்மளால் ஈஸியாக போட முடியும். நீங்கள் செயின் ஸ்டிச்சை கிளியர் ஆகிக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு ப்ளவுஸே போட்டுடலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் அதுதான் உண்மை. அதனால் செயின் ஸ்டிச் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த செயின் ஸ்டிச்சை எப்படி நம்ம போடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். இது நம்ம பிகினராக இருக்கும் பொழுது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டாட் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி டாட் வைக்கிறேன். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது ஜரி த்ரெட்டில் எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா ஜரி த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் நார்மலாக இப்படி ரிங் மாதிரி கொண்டு வந்து லூப் எடுத்து அதில் விட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கணும். சுற்றி போட்டோன்னா ஜரி வந்து பிரிஞ்சு வந்துடும். அதை மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ எப்படி பிடிக்கிறது த்ரெட்டை அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக எடுத்தோமே நம்ம கிளாத்துக்கு பின்னாடி வச்சு ஒரு லைன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி நாட்டை பிடிச்சிட்டு ஃபிங்கர் மேலே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு நம்ம இப்படியும் பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சோன்னா நம்மளுக்கு நல்லா க்ரிப் கிடைக்கும். பிகினர்ஸாக இருக்கும்போது இதை மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் 2 டைம்ஸ் அதை மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படின்னு நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போது இதை மாதிரி பிடிச்சிருக்கிற த்ரெட்டை நம்ம கிளாத்துக்கு பின்னாடி கிளாத்தை ஒட்டின மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு லூப்பை எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு லூப் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் த்ரெட்டை வந்து அந்த ஹூக்கில் மாட்டுறோம். மாட்டிட்டு மேலே இழுக்கிறோம். இழுத்து எந்த இடத்துல வந்து அந்த ஹூக் கிளாத்தில் டச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த நீடியில் அப்படி திருப்பி நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் போது த்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இன்னொரு நல்ல இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம செயின் எந்த பக்கம் போடுறோமோ, செயின் எந்த லைனில் போகுதோ அதே லைனுக்கு தான் அந்த ஹூக்கு இருக்கணும். அந்த நீடிலோட ஹூக் வந்து அந்த சைடை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அதே பொசிஷன்லேயே கீழே வந்து நம்ம பஞ்ச் பண்ணி அதில் வந்து த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுத்துட்டு கிளாத்தை டச் பண்ணும் பொழுது அதை திருப்பி ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே இழுத்தோன்னா நம்மளுக்கு நூல் வந்து அதுலேருந்து கழலாமல் அதிலேயே மாட்டி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் போடும் பொழுது நம்ம நாட் போட தேவையில்லை. இதை மாதிரி லூப்பை இழுத்து விட்டுட்டு அதில் ஒரு த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிறத எடுத்துடலாம். இதை மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இதை மாதிரி செயின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி பண்ணிக்கோங்க. அது வெளியில் தூக்கிட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம கீழே இழுத்துடலாம் நீடில் யூஸ் பண்ணி. இப்போது உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்துட்டு நார்மலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கும் பொழுது இதை மாதிரி பெரிய செயின்ஸாக போடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு பழகுனதுக்கு அப்புறமா இதை மாதிரி சின்ன சின்ன செயின்ஸ் போட்டு பழகுங்க. இதை மாதிரி சின்ன செயின்ஸ் போடும் பொழுது அதோட சைஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நீங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக அது வந்துடும். ஏன்னா நம்ம சின்னதாக நம்ம செயின் போடும் பொழுது தான் நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ்லாம் வந்துட்டு 2 ஆர் 3 லைன்ஸ் நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போடுவோம். அப்போ சின்ன சின்னதாக இருக்கும்போது தான் பார்க்கும்போது அழகாக இருக்கும். எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும்போது தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதே எல்லாமே ஈக்குவல் சைஸ் அதை மாதிரி போட்டு பழகுனீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா இதை மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயம் தான் நம்ம ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங்கை நல்லா லுக்காக காமிக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதே நல்லா அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக போட்டு பழகுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் போடும் பொழுது நம்மளுக்கு ஒர்க் வந்து குயிக்காக முடியும். அதனால் நல்லா செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நான் எண் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செயின் போட்டுக்கிறோம். அந்த செயினையே லென்த்தாக பெருசாக இழுத்து விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி திருப்பி இன்னொரு செயினை வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போது 2வதாக எடுத்த செயினில் நீடியில் விட்டு ஃபஸ்ட்டு எடுத்த அந்த செயின் இருக்கு இல்லையா, அதை அந்த 2வதில் உள்ளே மாட்டி இழுக்கிறேன். இழுத்துட்டு கீழே பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா
கீழே த்ரெட் இருக்கு இல்லையா? அத பிடிச்சு நம்ம இழுக்கும் பொழுது, அதில நாட்டு விழுந்து எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு. நான் நாட் போடும்பொழுது ஏன் லூப் வந்து அந்த லூப் மாரி இருக்கிறத மேலேயே தூக்கிட்டு இருக்கு, கீழ போக மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நாட் போடும்பொழுதே பிடிச்சு கீழ டைட்டா இழுத்துட்டோம்னா, லூப் கீழ போகாது. அந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறத லைட்டா நம்ம நாட் போட்டுட்டு, டக்குன்னு அந்த த்ரெட்ட கீழ பிடிச்சு இழுக்கும் பொழுது, நம்மளுக்கு வந்துட்டு அந்த லூப் வந்து கீழ போயிடும். அத நீங்க போட போட உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழ எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதில காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு லூப் எடுத்துட்டு அந்த த்ரெட்டை மேலே பிடிச்சி இழுக்கும் பொழுது நாட் வந்து கிளாத்தோட ஒட்ட மாரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஹூக்கை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கில் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து த்ரெட்டை ஒரு சுற்றி மாட்டுறோம். அவ்வளோதான், ஒரு சுற்றி மாட்ட போகிறோம். மற்றபடி கீழே வேறு எந்த வேலையும் நம்ம பண்ணலை. இண்டியில் பஞ்ச் பண்ணுறோம், அந்த ஹூக்கில் வந்துட்டு அந்த த்ரெட்டை அப்படி சுற்றி விட்றோம். அதுதான் கீழ்ப்பக்கம் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.